கொளுத்தவனுக்கு கொல்லக்குடுன்னு பழமொழியே இருக்குப்பா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொள்ளு கஞ்சி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. கொள்ளு உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பை நீக்க உதவி செய்யும்ப்பா. சுகர் பேஷண்ட்டும் இந்த கஞ்சியை குடிக்கலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது சிறுதானியத்தில் ஒன்றுப்பா, விறகரிசி. இப்போ இந்த விறகரிசியையும் இந்த கொள்ளுவையும் வச்சு தான் உங்களுக்கு கஞ்சி செஞ்சு காட்டுறேன். 1 கப்பு விறகரிசி எடுத்துக்கிடுவோம். சிறுதானிய அரிசி. சிறுதானிய வகையில் 4 வகை அரிசி இருக்குது. அதில் நான் எடுத்தது விறகரிசி எடுத்திருக்கேன். அதில் திணை இருக்குது, குதிரைவாளி இருக்குது, இப்படி 4 அரிசி இருக்குது. உங்களுக்கு எந்த அரிசி சிறுதானியம் எடுக்கணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது கொள்ளு 3/4 கப் எடுத்திருக்கோம். 3/4 கப்புனா நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்குனாக்க இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. சிறுதானியம் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு. இப்போ நான் 1 கப்பு விறகரிசியை நான் பவுலில் மாற்றுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற விடுவோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் கொள்ளு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் கல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் போடணும். இல்லட்டா நம்ம கஞ்சி குடிக்கும் போது கல் இது இருக்கும். அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும். இப்போ இதை நம்ம வறுத்துக்கிறணும். நல்லா கலர் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு இப்போ நம்ம வறுத்துட்டு வரோம். கலர் ப்ரௌன் கலரில் மாறிக்கிட்டு வருது. அந்த கொள்ளுடைய பச்சை வாடை பூரா நல்லா போயிடும். வறுக்க நம்மளுக்கு நல்லா அதோடைய வாசம் நமக்கு நல்லா வரும். இப்போப்பா நம்ம கொள்ளை நல்லா வறுத்துட்டோம். இப்போ நல்லா பொரிக்கிற சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே வச்சோம்னா கொள்ளு கருகி போயிடும். நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போப்பா நம்ம கொள்ளு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம உருவி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலைப்பா வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அயன் இருக்குது கருவேப்பிலையில். முடியும் உங்களுக்கு கருப்பாக நல்லா கருகருன்னு வளரும். அதனால நீங்கள் கருவேப்பிலை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு உங்களுக்கு குறப்பாக அரைக்கணும். நைஸ் பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. குறன்னு உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன் மிக்சியில். இப்போ நான் மிக்சியில் குறப்பாக ஒரு 3 சுற்று சுற்றிருக்கேன்ப்பா. இந்த மாதிரி இருக்கணும். கருவேப்பிலையும் அதோட சேர்ந்து அடிஞ்சிருச்சு. நல்லா அந்த கொள்ளுடைய மனம் அப்படி ஒரு நல்ல மனமாக இருக்குப்பா. வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த வறுத்தோடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இந்த கப்பில் தான் நம்ம கொள்ளு எடுத்துருந்தோம். இந்த கப்பில் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும்ப்பா. தண்ணி சூடாகிட்டு வருதுப்பா. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, இப்போ இதில் போட்டுக்கிடுவோம். கலந்துக்கிடுவோம். இப்போப்பா தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம். அடுப்பை ஒரு விசில் ஹையில் வைக்கணும். அடுத்த 2வது விசில் மீடியத்தில் வச்சு விசில் விடுவோம். இப்போப்பா 2 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கொள்ளு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போப்பா கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். ஒரு 12-15 மிளகு போட்டுக்கிடுவோம். இதை நம்ம நுணுக்கிக்கிடுவோம். இப்போப்பா ஒரு 4 பூண்டு எடுத்துக்கிடுவோம். இப்படி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்ம பூண்டு எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு பூண்டு நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும். இப்போ 4 பூண்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மிளகு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். மிளகு, பூண்டு, மஞ்சப்பொடி இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா விறகரிசி, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம்.
நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. விறகரிசியை போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கொள்ளுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ அதே கப்பில் இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொள்ளு உங்களுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி இருக்கு இல்லையா, விறகரிசி போட்டுக்கோம் இல்லையா, சிறுதானியம், அது வேகிறதுக்கு ஒரு விசில் போட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணுறேன்ப்பா. ஒரு விசில் வரட்டும். விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கப்பா, நல்லா உங்களுக்கு கொள்ளு நல்லா வெந்து நல்லா மலர்ந்துருக்கு, கொள்ளும் அரிசியும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கலந்துக்குருவோம். விறகரிசியும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பூவாக நல்லா மலர்ந்து போய் வந்திருக்கு. இந்த வெள்ளைப்பூட்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்குருவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. வெள்ளைப்பூடு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதையும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆற விடுவோம். அது மட்டும் உங்களுக்கு நான் மோர் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தயிர் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்படி தண்டோடையே நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். இதை உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடித்து கொண்டு வரேன். தயிர் மோராக்கி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு 3 சுத்து அடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கொத்தமல்லி இலை தண்டோட போட்டிருந்தோம். அது உங்களுக்கு அடியணும்னா ஒரு 3 சுத்து அடித்தாதான் உங்களுக்கு கொத்தமல்லியோட தண்டு இலை எல்லாம் நல்லா மசஞ்சிரும். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். சீரகப்பொடி பார்த்து சீரகத்தை நான் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ உங்களுக்கு 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கிறேன். சீரகப்பொடி எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம், மோர் ஊற்றிருக்கோம், சீரகப்பொடி போட்டிருக்கோம். இது 3மே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குற தன்மை இருக்குப்பா. அதனால நீங்கள் கொள்ளில் உங்களுக்கு ஹீட் இருக்கும். இப்படி நம்ம இதை கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஹீட் நம்ம குறைஞ்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா தண்ணி கலந்துக்குருவோம். தண்ணி கலந்தாச்சு. கொள்ளு கஞ்சி நம்ம ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சுப்பா. ஆறினோடனே தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆறினோடனே போட்டால் தான் நம்ம மோர் ஊற்றி கஞ்சி குடிக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோக்கு தேவைப்படுதோ, எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ நம்ம அந்த அளவுக்கு போட்டுக்குருவோம். மீதி இருந்துச்சுனாப்பா நீங்கள் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி மூடி போட்டு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் காலையில் நல்லா மோர் இதே மாதிரி மோர் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நீங்கள் மறுநாளைக்கும் குடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம்ப்பா, இது மாதிரி நான் ஒரு 10 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும்பா. அதனால சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ தான் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம கொள்ளு கஞ்சிக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம மோரெலாம் ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ நம்ம இந்த அடித்து வச்சுருந்த மோரை இதில் ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. நம்ம மோர் ஊற்றினோம்னா இப்படி நம்ம கொள்ளு கஞ்சின்னு சொல்லலாம். இப்போ இது சாதம் மாதிரி இருக்குது. இப்போ இந்த சாதம் மாதிரி இருக்கிறதுல நம்ம தயிர் விட்டும் சாப்பிடலாம். அப்படி தயிர் விட்டுக்கலாம். இல்லையா நம்ம வீட்டில் நம்ம என்ன குழம்பு, சாம்பார், குழம்புலாம் வச்சுருப்போம்ல, அதையும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ஊற்றி இது நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸில் நல்லா மோர் அடித்து நம்ம குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு சூடு ஏறாது. இப்போ அம்மா உங்களுக்கு கொள்ளு கஞ்சி செஞ்சு காட்டியிருக்கேன்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.